இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். இயல், இசை, நாடகம் என்று முச்சங்கம் வளர்த்தது நம்முடைய தமிழ்நாடு. கலைகளின் அரசி நாடகம் என்பார்கள். 8 வகை உணர்ச்சியை வெளிப்படுத்துவது நாடகம். ஆடிப்பாவை, துணங்கை கூத்து, குறவை கூத்து என்றெல்லாம் அழைக்கப்பட்டது. வேத்தியல், பொதுவியல் என்று நாடகம் 2 வகைப்படும். வேத்தியல் என்பது வேந்தர்களுக்காக படைக்கப்பட்ட நாடகங்கள். பொதுவியல் என்பது மக்களுக்காக படைக்கப்பட்ட நாடகம். காசி விஸ்வநாத முதலியார் என்பவர்தான் முதலில் டம்பாச்சாரி என்ற சமூக நாடகத்தை முதலில் படைத்தார். தமிழ் நாடகத்தின் தாத்தா யார் தெரியுமா? நவாப் கோவிந்தசாமி ராவ். தமிழ் நாடக மூவர் அப்படின்னு இந்த மூவரை சொல்லுவாங்க. யார் தெரியுமா? பம்மல் சம்பந்தனார், சங்கரதாச சுவாமிகள், பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் தான் தமிழ் நாடகத்தின் தந்தையாவார். இவரு 93 நாடகங்களை படைத்துள்ளார். தமிழ் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இன்பியல், துன்பியல், கேளிக்கை, அங்கதம், நையாண்டி, புராணம், வரலாறு என்று அநேக நாடகங்களை இவர் இயற்றியுள்ளார். தமிழ் நாடக இலக்கண நூலை வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். ரூபாவதி, கலாவதி, மனோவிஜயம், சூர்பனகை போன்ற நாடகங்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். சங்கரதாச சுவாமிகளை இந்த உலகம் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என்கிறது. இவர் 40 நாடகங்களை எழுதியுள்ளார். அபிமன்யு, சுந்தரி, நல்லதங்கால், இலங்கா திலகம், பிரகலாதன், கோவலன் என்று அநேக நாடகங்கள் இவர் இயற்றியவை. பிரசித்தி பெற்ற நாடகங்கள் எவை தெரியுமா? சுந்தரம் பிள்ளை அவர்களின் மனோன்மணியம் நாடகம், பாரதிதாசனின் பிசிராந்தையார், மறைமலை அடிகளின் அம்பிகாவதி அமராவதி, ஞானசம்பந்தம் அவர்களின் தெல்லாறு எரிந்த நந்தி என்று இலக்கிய நாடகங்களின் வரையறை நீண்டு கொண்டே போகின்றது. கலைகளின் அரசியான நாடகத்தை போற்றுவோம், நானிலத்தில் தமிழை நாட்டுவோம். நன்றி, வணக்கம்.